அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 423, 424 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த டிராகனை பிடிச்சி ரிஃபைன் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்களா? இப்போ அந்த டிராகன் என்ன சொல்லுது, முதல்ல போய் கிரியேஷன் ஜே டிஸ்கை நான் முதல்ல ரிஃபைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த பொம்பளை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சார் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வெளில போக முடியல. அவங்க திட்டுறாங்க, கிணத்து தவளை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அது கேட்குது, ஏன் என்னால் முடியல அப்படின்னு கேட்குது. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற ஃப்ளேமு ஒரு காலத்தில் எம்பரர் ஃப்ளேமாக இருந்துச்சு. விட்டா அடின்னு அடித்து அதை கருக்கிட்டு இருப்பாங்க போல தெரியுது. நம்ம டிராகன் வந்து கேட்குது, வேணாங்க கொஞ்சம் கருணை காட்டுங்க, நான் வந்து அதை ரிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிராகன் பக்கத்தில் போக அந்த டிராகன் கேட்குது, இல்லை வேணாம் சொன்னா கேளு, நம்ம 2 பேருமே வந்து ஒரே சோர்ஸ்லேருந்து உருவானவங்க தான், ஒருத்தரை கொண்டுக்கலாமா, வேணாம் அப்படிங்குது. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, டேய் நீ உடஞ்சு போன ஒரு தீய சக்தி, உன்னெல்லாம் விட்டு வைக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுவாக கத்துது, வேணாம் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படிங்குது. அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ரிஃபைன் பண்ணி நம்ம டிராகன் முழுங்கிடுச்சு. இந்த குட்டி டிராகன் இருக்கு பாருங்க, அது வந்து குவாசி எம்பரர் லெவல் ரீச் ஆயிடுச்சாமா, அதுவும் 3 நாளில். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அவனும் சரி அவனோட 3 க்ளோனும் சரி எல்லாமே வந்து குவாசி எம்பரர் லெவல் ரீச் ஆயிடுச்சான். சீக்கிரமாக வந்து எம்பரர் ஆகிடுவேன் அப்படிங்கிறான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டிராகன் பயங்கர குஷியாக வெளியில் வருது. சாரு 2 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் ஆகிட்டாரான், என்னை என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாரு. இப்போ இவர் பண்ணுற அந்த அலுப்புறையை வேற ஒருத்தன் சென்ஸ் பண்ணுறான். என்னடா இந்த ஆரா தெரிஞ்ச ஆராவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அடடா இது நம்ம டிராகன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க அந்த டிராகனை பிடிக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ அவனோட ட்ரெஷரெல்லாம் பயன்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறான். அவனாலே முடியலங்க, பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான். நம்ம டிராகன் அப்படியே பார்க்குது. அது என்ன சொல்லுது, ஐயோ இவன் ஆன்செஸ்ட்ரல் காட் ஆச்சே, அதாவது இந்த டார்க்னஸ் வேர்ல்டு இருக்கும்ல அங்கேருந்து வந்திருக்கானா, ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துதுங்க. விட்டா எல்லாத்துக்கும் முன்னாடி அது ஓடிடும் போல தெரியுது. இவங்க எல்லாம் ஜே டிஸ்குள்ள ஏறி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவன் எந்த திசைக்குள்ளே போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். வாய்ட் கேட்டுக்குள்ளே கூட துரத்திக்கிட்டே வராங்க. நீ எங்கே போனாலும் சரி நானும் கூடவே வருவேன்ற மாதிரி கூடவே வந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்டான். இந்த குட்டி டிராகன் பார்க்குது, ஐயோ இன்னைக்கு நம்ம எஸ்கேப் ஆக முடியாதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு லின்ஃபங் கிட்ட வந்து கேட்குது, உங்கள் அப்பாவோட ட்ரூ ஸ்பிரிட்டை வர வைங்க, அப்போ தான் தப்பிக்க முடியும் அப்படிங்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை ட்ரூ ஸ்பிரிட் வந்தாலும் வேஸ்ட்டு, ஏன்னா அதை விட இந்த ஆள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், அப்பாவோடைய ஒரிஜினல் பாடி வந்தால் தான் எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிறான். சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்த சீனியர் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களோட கத்தியை எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா கத்தி கூட ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை, ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஆள் லிட்டரலாக ஜே டிஸ்கை கையில் எடுத்துட்டான். அவன் என்ன சொல்கிறான், ஜே டிஸ்க் என்ன தான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலைனா கூட இது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போது நம்ம ஆட்கள் எப்போ தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு வேறு யாரோ வந்து இந்த ஒரு பர்சன் அட்டாக் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம யூனிவர்ஸ் வில்லு. அது வந்து என்ன சொல்லுது, அடே ஏலியன் ட்ரைப், நீங்கள் வந்து ஒரு காலத்தில் என்னோட யூனிவர்ஸே டிஸ்ட்ராய் பண்ணீங்க, இன்னமும் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. இந்த ஒரு யூனிவர்ஸ் வில் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுமே எதிர்பார்க்கவே இல்லை. இது இவனுக்கே வந்து புதுசாக தான் இருக்குது. இப்போ அந்த யூனிவர்ஸ் வில் என்ன பண்ணுது, அவனை அட்டாக் பண்ணுது. ஆனால் அவன் வந்து தடுத்துட்டு என்ன சொல்கிறான், நீயே ஒரு உடஞ்சு போன யூனிவர்ஸ் வில்லு, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா யூனிவர்ஸ் வில் கூட ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிறான். டிராகன் சொல்லுது, இதுதான் சந்தர்ப்பம், எஸ்கேப் ஆக அப்படிங்குது. ஆனால் அந்த யூனிவர்ஸ் வில் என்ன சொல்லுது, நான் வேணா உடஞ்சு போயிருக்கலாம், ஆனால் உன்னால் என்னை புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு அடியில் அவனால் தாங்க முடியல. என்னடா இந்த யூனிவர்ஸ் வில் இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு பாயபில் ஒரிஜினல் பாடியை தூக்கிட்டு முன்னாடி வந்துட்டான். நான் கூட வந்தவன் ஏதோ பயங்கரமாக சண்டை போடுவான் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் பயபுள்ள யூனிவர்ஸ் வில் கிட்ட பயங்கரமாக அடி வாங்குது. அடித்தது மட்டும் இல்லாமல் வேற எங்கேயோ போயிட்டான். ஆனால் இதுவுமே பின்னாடியே தொடர்ந்து போகுது. அங்கே போய் பார்த்தா இன்னொருத்தன் ஏஞ்சிக்கிறாங்க. அவன் வந்து இவனோட பிரதரான். அவனே ஹாஃப் ஸ்டெப் டிரான்செண்டன்ட் லெவலில் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பேர் யூனிவர்ஸ் வில்லு, நீ மட்டும் கண்டினியூஸாக பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்த, என்னோட ஆன்செஸ்ட்ரல் காட்ஸ் எல்லாமே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, உன்னோட யூனிவர்ஸை சல்லியாக நொறுக்கி போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, டே ஏன் யூனிவர்ஸ் ஏற்கனவே நொறுங்கி போய் தாண்டா கிடக்குது, என்னால் மறுபடியும் அதெல்லாம் கேதர் பண்ணிக்க முடியும், பிரச்சனை இல்லை, ஆனால் நீ செத்து போயிட்டா உன்னை யாராவது உயிரோட கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு செம்மடி அடிக்குதுங்க. பாருங்கள் யூனிவர்ஸ் வில்லு கூட லாஜிக்காக கேள்வி கேட்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, நீ என்ன வார் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் யூனிவர்ஸ் வில் என்ன சொல்லுது, இங்கே பாரு, இங்கே ரூல்ஸை மீறி ஆடினது நீ, ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் ஒழுங்காயிரு, இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு சம்மடி அடிக்குதுங்க. வந்தவன் என்ன சொல்கிறான், இப்போ சண்டை போகிறதுக்கான நேரம் கிடையாது, பவரை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இவனுக்கும் வேறு வழி இல்லை, ரைட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடு, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உன்னை மொத்தமாக அழிக்கிறான் பாடுறான்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். இப்போது நம்ம ஆட்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. இந்த குட்டி டிராகன் கேட்குது நம்ம பெரிய டிராகன் கிட்ட,
சீனியர் நம்ம வந்து சேஃபாக இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது என்ன சொல்லுது, எனக்கு தெரியல அப்படிங்குது. இந்த ஏலியன் வேர்ல்டில் ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நம்ம ஹீரோ அப்படிலாம் போக முடியாது, ஏன்னா மற்றவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, அவங்க சேஃபாக இருந்தால் தான் நான் வருவேன் அப்படிங்கிறான். இந்த டிராகனுமே சரி ஓகே நான் ஹெவன்லி சீக்ரெட்ஸ் எல்லாம் பார்க்குறேன், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் இறங்குறாப்புல. இப்போ இவர் முயற்சி செய்யும் போது ஏதோ ஒரு ஃபெமிலியர் ஆரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஷாவுத்தியன். அது ரொம்ப சீரியஸாக இப்படி அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்து அடிபட்டு திரும்ப வராங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த எம்பரர் ஃப்ளேம் ட்ரைபுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணுங்கள்லாம் பறவையோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 3 பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவரை வெளில வர வைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறானாமா. இதை கேட்டோன்னே நம்ம பறவைக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. எவ்வளோ தைரியம் அவனுக்கு, அவங்க மேலே கை வச்சிருவானா அவன். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவனுங்கெல்லாம் வந்து சாகிறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா ஆட மாட்டேன், நான் போய் அவங்கள அழிச்சிட்டு வரேன் அப்படிங்குது. நம்ம பறவை வேறு மாதிரி பேசுதுங்க இப்போது. ஆனால் இங்கே இருக்க ஒரு லேடி வந்து தடுக்கிறாங்க. இல்லை அவசரப்படாத, ஏன்னா அவங்க உன்னை வர வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ட்ராப்ஸை செட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம பறவை என்ன சொல்லுது, என்ன பெரிய ஃப்ளேம் ட்ரைபு, நான் பார்க்காத ஆபத்தா அப்படிங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவனுங்க கிட்ட வந்து ஏன்ஷியன்ட் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பறவைக்கு இந்த கிளானோட இன்னரிட்டன்ஸ் கிடச்சிருக்குங்க. மேபி அந்த காண்டில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க போல தெரியுது. ஸோ இவங்க வந்து வேணா ஜாக்கிரதையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பறவை கேட்குற மாதிரி இல்லை, போயே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. நம்ம பறவை சொல்லுது இல்லை வேணாங்க அப்படிங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா இதுக்கு முன்னாடி நீ மட்டும் எங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா என்ன வேணா ஆகியிருக்கும், ஸோ அதுக்கு நான் கைமாறு பண்ணணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் என் கிளானோட இன்னரிட்டன்ஸ் வேறு நீ எடுத்திருக்க, அப்படி இருக்கும்போது உனக்கும் எனக்கும் டெஸ்டினி அப்படிங்கிறது இருக்குது, ஸோ என்ன ஆனாலும் சரி ஒன்றாவே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது இவனுங்களை காட்டுறானுங்க, அந்த கேர்ள்ஸை பிடிச்சி வச்சிருக்கானுங்க இல்லையா. ஆக்சுவலாக நம்ம சொன்னது கரெக்டு தான், இவனுங்க வலை விரிச்சது நம்ம பறவைக்கு தான். இவங்க பிடிச்சு வச்சிருக்க 3 பேருமே நம்ம ஷாவுத்தியனுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ இவங்களை பிடிச்சு வச்சா அவன் வருவான்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பறவை இப்போ ஒரு ட்ரைபில் இருக்குல்ல, அது வந்து ஃபயர் ஸ்பேரோ ட்ரைபான். நீ அங்கே ஒழிஞ்சிக்கிட்டா என்னால் எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அந்த கிழமை என்ன சொல்லுது, அந்த ட்ரைப் என்ன தான் இப்போ கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட பயங்கரமான ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்கான். ஆக்சுவலாக இவனுங்களுக்கு என்னடா தேவை அப்படின்னா நம்ம பறவை கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்னரிட்டன்ஸ் டோக்கன், அதில் ட்ரூ ஃபயர் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி ஒரு சீக்ரெட் ரெல்ம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண முடியும். அதுக்குள்ளே போனால் அந்த இடத்துல ஒரு அல்டிமேட் இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்காமா. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடவே கூடாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய குவாசி எம்பரர்ஸே அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்களாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியாட்கள் கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறானுங்க. இப்போது இவங்க 3 பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சப்போஸ் ஷாவுத்தியன் நம்மளை காப்பாற்ற வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறா, காப்பாற்ற வரலன்னா என்ன, நம்ம ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் சண்டை போட வேண்டியதுதான் அப்படிங்கிறா. அப்போ அந்த பொண்ணு முழிக்கிறா, ஏமா பயமா அப்படின்னு கேட்டால், பயம்லாம் இல்லை, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இவன் வந்து இவங்ககிட்ட வம்பு பண்ணுறான். கரெக்டாக அந்த சமயத்தில் நம்மளால் பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுக்குறாப்புல. வந்ததெல்லாம் ஓகே, ஆனால் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.